சூப்பரான டேஸ்ட்டான தக்காளி பஜ்ஜி எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சுட சுட இட்லிக்கு இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, பட்டை மிளகா, வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதும் இது கூட தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை சுட சுட இட்லி, தோசைக்கு நம்ம சாப்பிட்டோன்னா சொல்லவே வேணாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கொங்கு நாட்டோட ஸ்பெஷல்னு கூட சொல்லுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் இது நம்ம ரெடி பண்ணிடலாம். இது நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள், காரத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற எடுத்து கடைஞ்சிக்கலாம். இது கூட கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனீங்கன்னா கம கமன்னு ஒரு சூப்பரான டொமேட்டோ பஜ்ஜி ரெடி.